இந்த நீட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதை ஆதரிக்கிறேன் என்று சொல்லுகிறார் விஜய். விஜய்க்கு ஒன்று தெரிவதற்கு நியாயமில்லை. அவரை நடிப்பில் இருந்தார், இப்பொழுதுதான் வந்திருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது என்பதனாலே நான் இதை பொது வழியில் சொல்லுகிறேன். இந்த நீட்டினால் நீட்டுக்கு தீர்மானம் ஏன் ஸ்டாலின் போடுகிறார் என்றால், மத்திய அரசாங்கம் இதை இந்தியா பூராவுக்கும் நடைமுறைப்படுத்துகிறது. அதிகாரிகள் தான் தவறு செய்திருக்கிறார்கள். மோடி மீது ஊழல் குற்றம் இல்லை, கல்வி அமைச்சர் மீது ஊழல் குற்றம் இல்லை, ஆனால் அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள். ஆக கேள்வித்தாள்கள் கசிவுக்குள்ளாகி இருக்கின்றன. இது பணம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. மறு தேர்வு நடத்தப்படுகிறது, அதிகாரிகள் தண்டிக்கப்பட இருக்கிறார்கள், புதிய சட்டங்கள் செய்யப்படுகின்றன. இவர்களெல்லாம் 10 ஆண்டு 20 ஆண்டு சிறைக்கு போவார்கள். அவ்வளவுதான் செய்ய முடியும். தவறே நடக்காது என்று இல்லை. தவறு செய்தவர்களை நாம் தண்டிக்கிறோமா இல்லையா என்பதுதான் கேள்வி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், இந்த நீட்டுக்காக இவர் தீர்மானம் போடுவதற்கு காரணம் 1000 கோடி ரூபாய் சந்தை நம் கையை விட்டு போய்விட்டதே என்பதுதான் கவலையே தவிர, ஆற்காடு வீராசாமி காலத்தில் நம்முடைய கையில் இருந்த சந்தை, கலைஞர் சொல்வாராம், அப்பா கட்சிக்கு கட்சி கொஞ்சம் வறண்டு விட்டது, ஏதாவது செய்யப்பா என்பாராம். உடனே இவர் மருத்துவக் கல்லூரி இடங்களை கையில் எடுத்துக்கொண்டு செய்தார் என்கின்ற செய்திகளெல்லாம் முன்பு யூடியூப்களிலும் மற்றவற்றிலும் பதிவாகி இருக்கின்றன. செய்தித்தாள்களில் பெரிய அளவுக்கு அடிபட்டன. ஆகவே இவர்களுக்கு பணம் தேவைப்படுகின்ற போதெல்லாம் மருத்துவக் கல்லூரி இடங்களை பயன்படுத்துவது, ஆற்காடு வீராசாமி மூலம் பயன்படுத்துவது என்கின்ற போக்கெல்லாம் பழைய காலத்தில் இருந்தன என்பதை நான் நினைவு கூர்ந்து சொல்கிறேன். ஆகவே 1000 கோடி சந்தையை மீட்பதற்காக ஸ்டாலின் கவலைப்பட்டு தீர்மானம் போடட்டும். விஜய்க்கு என்ன வந்தது என்று கேட்கிறேன். சரி, நீட் தேர்வினால் வசதியானவர்களுக்கு தான் பயன்படுகிறது, ஏழை எளியவர்களுக்கு பயன்படவில்லை என்பது சரியான கருத்து இவர் சொல்லியிருக்கிறார். ஏழை எளியவர்களுக்கு அது பயன்பட வேண்டும் என்பதற்காக 7.5% ஒதுக்கீடு கொண்டு வந்த எடப்பாடி இதை சரியாக செய்தார். இல்லாவிட்டால் அரசு பள்ளியில் படிக்கிறவர்கள் வசதி இல்லாதவர்கள், அவர்களுக்கு 7 விழுக்காடு ஒதுக்கீடு என்பது அவர்களுக்கு பயன்படும். இதுதான் அவர்கள் செய்ய முடிந்தது. எந்த ஒன்றும் பணக்காரனுக்குரியது தான். எவ்ரிதிங் இஸ் ஃபார் த ரிச். நான் சொல்லுகிறேன், இந்த நாடு நடத்தப்படுகின்ற விதமே சரியில்லை. ஆகவே நீட் என்பதும் இட் இஸ் ஃபார் த ரிச் தான். அதில் ஒன்றுமில்லை. கோச்சிங் சென்டர்ஸ் என்று அது இது என்று சொல்லி பல லட்சம் ரூபாயை செலவு செய்து உள்ளே போக முடிந்தவன் போகிறான், இல்லாவிட்டால் கசிவாகிற வினாத்தாளை பயன்படுத்துகிறான், ஏதாவது ஒன்று செய்கிறான். 25 லட்சம் பேர் இந்தியாவில் தேர்வு எழுதுகிறார்கள். 2.5 லட்சம் பேர் தான் இடம் பெறுகிறார்கள். தமிழ்நாட்டில் 2.5 லட்சம் பேர் எழுதுகிறார்கள், 1.5 லட்சம் பேர் எழுதுகிறார்கள், 75,000 பேர் தேர்கிறார்கள். 10,000 பேருக்கு தான் இடம் கிடைக்கிறது. விஜய் என்ன கேட்க வேண்டுமென்றால், நம்முடைய ஸ்டாலின் சட்டமன்றத்திலே கொண்டு வந்த தீர்மானம் மூலம் 50,000 பேருக்கு இடம் கொடுப்பாரா? நான் தலைகீழாக நின்று ஆதரிக்கிறேன். 11,000 பேருக்கு இடம் கொடுப்பாரா? 10,000 பேருக்கு தான் இடம். 15,000 பேருக்கு கொடுக்குறேன், நான் தீர்வு என் கையில் விடு என்று சொல்வதற்கு உனக்கு யோக்கியதை இருக்கிறதா? தனியார் கல்லூரிகள் கொஞ்சம், அவர்கள் பணத்துக்காக இருக்கிறவர்கள். அரசு கல்லூரிகள் கொஞ்சம். இந்த ரெண்டும் சேர்ந்து 10,000 இடம்தான். 10,000க்கு மேல் ஒருவனை கூட படிக்க வைக்க முடியாது. நீட் தேர்விலும் சரி, நீ கொண்டு வருகிற +2 தேர்விலும் சரி. நான் என்ன கேட்கிறேன் என்றால், 75,000 பேர் நீட் தேர்வு எழுதியவங்கள 65,000 பேர் வீட்டுக்கு போகிறான். அவனை படிக்க வைப்பதற்கு என்ன செய்வது என்று யோசி. ஏதோ தமிழ்நாட்டு மாணவர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் 3 பேர் திண்டுக்கல்லில் சாதாரண குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் 1, 2, 3 தரவரிசைப்படி அவர்கள் 1, 2, 3ஆக ஆகியிருக்கிறார்கள், தேர்வாகி இருக்கிறார்கள். ஆகவே நீ தான் அந்த ஒரு பெண் செத்ததை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். 3 பெண்கள் இந்தியாவிலேயே முதன்மையாக வந்தது ஏன் சொல்வதில்லை? அதுவும் நீட் தேர்வில் நடந்தது. நான் எதுவாக இருந்தாலும் உனக்கு தெண்டம் எழுது, உனக்கு கப்பம் கட்டி, ஆற்காடு வீராசாமி காலம் போல நீ இந்த தேர்வை பயன்படுத்தி கொள்வது என்பது அச்சந்தர்களாக இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். எல்லா உரிமைகளும் மாநிலங்களுக்கு தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் கட்சியை வைத்திருக்கிறோம். 4-5 வரம்புகளுக்கு உட்பட்ட துறைகள் தவிர, பாதுகாப்பு, அயல்நாட்டு விவகாரம், இது மாதிரி உள்ளதை தவிர
மிச்ச எல்லாவற்றையும் மாநிலங்கள் தான் நடத்த வேண்டும். நீங்கள் எவ்வளவு ஊழல் செய்தாலும் உங்கள் காலத்திற்கு பிந்திய காலத்திலாவது அது ஒழுங்காக நடக்கும் என்பதற்காகத்தான் நாங்கள் உரிமைகளை கோருகிறோம், அது வேறு. ஆனால் உடனடியாக நீ அந்த சந்தையை விரிவு செய்வதற்காக கோருகிறாய். விஜய்க்கு அது தெரியவில்லை. நான் கேட்கிறேன், 10,000 பேருக்கு மேல் நீ தேர்வு வைத்தாலுன்னா அவன் தேர்வு வைத்தாலுன்னா 10,000 பேர் தான் படிக்க முடிகிறது. அதற்கு ஏதாவது தீர்வு சொல்ல உனக்கு தெரிகிறதா? நான் சொன்னேன் அந்த தீர்வை. 8,000 பேர் ருஷ்யாவிலே வரவேற்கிறான். அவன் குறைந்த சம்பளம், புதிய கல்லூரிகள் கட்ட வேண்டாம். ஒரு கல்லூரி கட்டுவதற்கு 100, 200, 500 கோடி ரூபாய் வேண்டும். ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு 500 கோடி ரூபாய் வேண்டும். தனியார்கள் ஒரு அளவுக்கு இருக்கிறவர்கள் கட்டிவிட்டார்கள். அரசு ரொம்ப வரம்புக்குட்பட்டு கட்டியிருக்கிறது. இந்த நிலையில் நாம் கட்டடம் கட்ட வேண்டாம், வாத்தியார் நியமிக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், ரொம்ப குறைவான சம்பளத்திற்கு 8,000 பேரை படிக்க வைக்கிறான். அவன் வா என்கிறான். தமிழ் பயிற்சி மொழி மாணவர்களை கூட அவன் சேர்த்துக் கொள்கிறான். நீட் தேர்வில் தேர்வாகி வந்தவர்களுக்கு இடம் கொடுக்குறான். அதே மாதிரி சீனா, ஏராளமான பேர் அங்கே படிக்கிறார்கள். உக்ரைன், அதுபோல் ஐரோப்பிய நாடுகள், எல்லாவற்றிலும் உன்னை விட கூடுதலான தரத்தோடு மருத்துவக் கல்லூரி கற்பிக்கப்படுகிறது. அங்கே அனுப்பு. ஏழை மாணவர்களை பூராவும் அனுப்பு. நீ ஏழை மாணவர்களுடைய பட்டியலை எடு. இதை சொல்ல வேண்டும் விஜய். ஏழை மாணவர்களுடைய பட்டியலை எடு. 7.5% தானே இருக்கிறது, மீதத்தை எடு. இவர்களுக்கெல்லாம் வங்கியில் கடன் கொடுக்க சொல். இவர்கள் பூராவையும் 5 ஆண்டுகளுக்கு படிப்பதற்கு அனுப்பு. அவன் படித்து முடித்து விட்டு சம்பாதிக்கிற போது அந்த பணத்தை திருப்பி கட்டுவான். அதற்கு வேண்டிய உத்தரவாதத்தை வங்கிக்கு நீ கொடு. இல்லாவிட்டாலும் நீ செய்ய வேண்டிய கடமையை வங்கி செய்வதால் அந்த பணத்தை கட்டு. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த மாணவனே கட்டுவார். 1-2 தவறி போனால் பண்ண குடியா முடிவிட்டது. அரசு இதை பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். இவ்வளவு பேரையும் படிப்பதற்கு எங்கே அனுப்ப வேண்டும் என்று சிந்தித்தால் 8,000 பேர் ருஷ்யாவிலே, சீனாவிலே, எல்லாவற்றிலும் 20,000 30,000 பேரை தமிழ்நாட்டில் நீட்டிலே 75,000 பேர் தேர்விட்டு வருகிறார். இவனை எல்லாம் கவலைப்படாதீர்கள். இங்கே இடம் கிடைத்தவர்கள் இங்கே போங்கள், இங்கே இடம் கிடைக்காதவர்களுக்கு வெளிநாட்டில் நாங்கள் வாங்கி தருவோம் என்று அரசு மூலமாக பேசி கடன் ஏற்பாடு செய்து நேரடியாக அனுப்பு. ஒரு ஆண்டுக்கு 30,000 மருத்துவர்களை நீ வெளியேற்றலாம். கடைசியில் வீதிக்கு 2 மருத்துவர் வந்து விடுவான். பஞ்சாபுக்கு ராஜஸ்தானுக்கெல்லாம் போகிற அளவுக்கு எண்ணிக்கை பெருத்து விடும். அதை செய்வதை விட்டுவிட்டு எனக்கு ஆற்காடு வீராசாமி காலத்தில் நடந்தது இப்பொழுது நடக்கவில்லையே, ஆகவே பணம் அடிப்பதற்கு வழி இல்லையே, 1000 கோடி ரூபாய் சந்தையை பறித்து கொண்டு விட்டானே என்று நீ கவலைப்படுகிறாய். இது புரியாமல் உன்னுடைய தீர்மானத்தை விஜய் ஆதரிக்கிறார். விஜயும் சேர்த்து சொல்ல வேண்டும், எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் கல்வி கற்பதற்காக போங்கள். உங்களை விட தரமான கல்வி அங்கே அளிக்கப்படுகிறது. விஜய் அவர்களும் திமுக ஆதரவாக தான் பேசியிருக்காருங்களா? அதான் அப்படி தோன்றுகின்ற எண்ணத்தை ஆரம்பத்திலேயே ஏற்படுத்தக்கூடாது விஜய். நான் சொல்லுகிறேன், விஜய் திமுகவுக்கு ஆதரவாக புதிய கட்சி தொடங்குவதற்கு தொடங்காமல் இருந்துவிட்டு போகலாம். ஏனென்றால் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.